ஒன் பீஸில் ஒரு சில இடத்துல ஜோரோ கூட மெயின் கேரக்டராக இருந்திருப்பான். ஒரு சில இடத்துல லுஃபியை விடவே ஜோரோக்கு ஒரு பெஸ்ட் சீனாக வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சீன் தான் இது. ஸோ 391 எபிசோடில் செலஸ்டியன் டிராகன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அந்த செலஸ்டியன் டிராகன்ஸ் எல்லாருமே ஒரு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் காட் லெவல் பவர்ஸ் இருக்காது. இவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் ரொம்ப மோசமான கேரக்டராக இருந்திருப்பாங்க. ஸோ யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க நடந்து போகும்போது யாராச்சும் எந்திரிச்சு நின்னா கூட ஸோ உங்களை ஸ்லேவாக மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேரை கொண்டிருப்பாங்க. இந்த செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு அடிப்பட்டா கூட அட்மிரல்ஸ் வந்துடுவாங்க. இந்த அட்மிரல்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். ஸோ அதனாலேயே செலஸ்டியல் டிராகன்ஸோட யாருமே பேட்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பீங்கான செலஸ்டியல் டிராகன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜோரோ கிராஸ் ஆயிருப்பாரு. ஜோரோ கேட்பான், எதுவும் தொலைஞ்சிட்டியா இல்லை வேற எதுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் கன் எடுத்து சுட ட்ரை பண்ணுவான். அந்த புல்லட் அவனை ரீச் பண்ணுறதுக்குள்ள ஜோரோட ஸ்வாட் அவன் கழுத்தில் இருக்கும். அந்த சீனை பார்க்கும்போது புல் அரிச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் பொனி வந்து ஜோரோ கிட்ட இருந்து செலஸ்டியல் டிராகனை காப்பாற்றி இருந்திருப்பா.